எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல 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 இல்ல, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் கீழே இருக்குல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அது நான் போய் உங்களுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வரேன். இல்ல 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 இல்ல, ஏன் நீ 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 போய் ஐஸ்கிரீம் கொண்டு வரதுக்குள்ள ஐஸ்கிரீம் உருகி போயிடும்ல. கீழே கீழே பலூன் இருக்கும், அத நான் உடைப்பேன். ரொம்ப ஜாலியா இருக்கு, நான் போய் உடைக்க போறேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். அது கீழே நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பலூனை உடைச்சிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. சரி, அப்ப பலூன்லாம் உடைக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிட்டு வர. சரியா? நான் யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், அமைதியா உட்கார்ந்துருப்பேன். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா? சரி சரி, நீ ஐஸ்கிரீம் கொண்டு வா, நான் கீழே வரல, மேலே உட்காந்து சாப்பிடுறேன் பார்ட்டிக்கு. சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் இல்லையா? நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். நீ என்கிட்ட பிங்கி ப்ராமிஸ் வாங்கிக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கீழே பார்ட்டி. இவரு மேல இருந்து பார்த்தாருன்னா கீழே இருக்கவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆலியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? பாத்து. Sorry, I'm sorry. Are you okay? Yeah, I'm okay. You're fine, right? Yeah, I'm okay. It's called power. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேருமே கீழே விழுந்திருப்போம். நீ இந்த என்கேஜ்மெண்ட்ல சந்தோஷமா இருக்கல்ல? Oh yes, I'm absolutely happy. And thanks to you. உங்களால தான் என்கேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஈஸியா நடக்குது. நான் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட உங்க அம்மாவால. ஆனா இப்ப நான் உன் கூட இருக்கேன்ல. இப்ப நீ ஒரு ரூமுக்கு போ. ஏன்னா யாருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதோ அவங்க பொண்ணை பார்க்க அப்படியே தவிக்கணும். அதே மாதிரி எந்த பொருள் கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். லைக் ரன்பீர். நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் ரன்பீர் உனக்கு கிடைக்கிறான் இல்லையா, அவனை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. இவனோ நெக்லஸ் இந்த பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் இந்த சேஃப். ரன்பீரை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. அப்பதான் பிராக்சியால ரன்பீரை பறிக்க முடியாது. இனிமே பறிக்க முடியாது. ஏன்னா எனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. அதே மாதிரிதான் உங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அபியை என்கிட்ட இருந்து பறிச்சது யார் தெரியுமா? உன்னோட சோ கால்டு மாம் பிரக்யா. அதனால காதலிச்சவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச வலி எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனிவே, அதனாலதான் சொல்றேன், ரன்பீரை பத்திரமா பாத்துக்கோ. எப்படி என்கிட்ட இருந்து அபிய பிரக்யா பறிச்சுட்டு போனாலோ அதே மாதிரி ரன்பீரை பிராச்சி பறிச்சிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்லலாம். ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். யூ நோ வாட், பிராச்சியோடைய மாமா இருக்காங்களே, ரன்பீரை என்னைய பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது. நான் ரன்பீரை எவ்வளவு காதலிக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பிராச்சிக்கு ரன்பீர் கிடையாது. அவ இனிமே ஒரு தனி மரம் தான். I just need to do touch up. I'll see you soon. Okay. Bye. பிரக்யா 22 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து என் அபிய பறிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் நடுவுல வந்து என்னோட அபிய நான் திரும்ப எடுத்துக்க போறேன். இது என்னோட சத்தியம் மட்டும் இல்ல, சபதமும் கூட. ஃபுகிய வச்சுக்கிறேன். சோ இப்ப என்னன்னா, நீங்க தண்ணி குடிக்க முயற்சி பண்ணும்போது உங்க வாயை மூட மாட்டேங்கிறீங்க, சரிதானே? அதான் தண்ணி வெளியில வந்துடுது. சோ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கேம் ஆடணும். கேம் ஆடணுமா? ஆமா, கேம் ஆடணும். நீங்க கையில இந்த கிளாஸ் வச்சிருக்கீங்கல்ல, அத அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு வரணும். நாக்குல கிளாஸ் படும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்க கைய நீங்க தண்ணிய அப் பண்ணணும்.
கொண்டு போங்க. 1 2 அப். மறுபடியும் பண்ணுங்க. அப். நான் தண்ணி குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டேன். நீ பார்த்தல நான் குடிச்சத நீ பார்த்தல? புகி 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 நான் தண்ணி குடிச்சிட்டேன். அப். அப். நான் தண்ணி குடிச்சிட்டேன். புகி புகி நீ பாத்தியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி நான் போய் எடுத்துட்டு வரேன். புகி யா. ட்ரெயின் வருதல்ல, வழிய விடு. பாபா நீ பின்னாடி வா, பின்னாடி வா. முடியல என்னால. நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அப் பண்ணணும். அப். செல்ஃபி பார்த்தே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்ப அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ என்னை சுத்தியும் உன் முன்னாடி உட்கார வச்சுக்கோ. என்ன, ஒரு கண்ணோட கண்ணீரை சித்தி துடைப்பாங்க, இன்னொரு கண்ணோட கண்ணீரை நான் துடைப்பேன். கண்ணு என்னோடது, கண்ணீரும் என்னோடதுதான். அப்ப நாங்க உன் சொந்தம் இல்லையா? பிராச்சி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? கஷ்டம் குறையும் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா கஷ்டம் அதிகமா தான் ஆகும். சரி ஆயிட்டு போகுது, போன கொடு. பிராச்சி, கஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஜனங்க போய் சொல்லுவாங்க. ஆனா நீ கஷ்டத்தை அதிகமாக்குறதுக்காக போய் சொல்ற. அதிகமாயிட்டு போகுது. நான் பண்றதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. உன் சந்தோஷம் தான் உன் கண்ணிலே தெரியுதே. நீ ரொம்பவே செல்ஃபிஷ். நான் ஒன்னும் செல்ஃபிஷ் இல்ல சஹானா. அப்படியா? செல்ஃபிஷ் இல்லாம வேற யாருக்காக இத பண்ற? சொல்லு. நீ உன்னை பத்தி தானே யோசிக்கிற. அப்புறம் இதெல்லாம் நான் சித்திக்காக பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. என்ன, சித்தியோட சந்தோஷத்துக்காக நீ ரியா கூட பண்ண டீல் இருக்கே, அதனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்கு அர்த்தமும் இல்ல. ஏன்னா உங்க அப்பாக்கு உன்னை ஞாபகம் இல்ல, உங்க அம்மாவை ஞாபகம் இல்ல. சஹானா, சரி, நான் போய் சொல்றேனே வச்சுப்போம். அங்க மிஸ்டர் மெஹரா சரியா இருக்காருன்னே வச்சுப்போம். அப்புறம் ஏன் அவர் சித்திக்கும் உனக்கும் போன் பண்ணி இன்னைக்கு ரியாவோட என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லல? சொல்லு பாப்போம். சித்திக்கு அவரை போன் பண்ணிருந்தாருன்னா அவர் உன்னை பத்தி ரன்பீர் பத்தி சொல்லிருப்பாங்க. உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்காக அவங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பிராச்சி ப்ளீஸ், நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி. இந்த உலகமே இப்படிதான். நீ எப்படியே பண்ணிட்டு போனா வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டத்தை தான் அனுபவிப்ப. போதும் நிறுத்து சஹானா. இப்ப நான் சொல்றது கேளு. நான் ரன்பீரோட பிரேக்கப் பண்ணிட்டேன், அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லணுமோ அம்மாவுக்காக சொல்லிட்டேன், அதுவே போதுமானது. ரன்பீர் ரியாவோட என்கேஜ்மெண்ட்ட நினைச்சு அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்களுக்கு வருத்தம் இல்ல. அப்பா முதல் மாதிரி இல்லதான். இருந்தாலும் அம்மா இப்பவும் அப்பா குணமாகணும்னு அவரை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக, அவரை குணமாக்குறதுக்காக அந்த மெஹரா ஹவுஸ்ல வேலைக்காரியா போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்க காதல காப்பாத்த போராடுறாங்க. அதனாலதான் என் காதல நான் அழிச்சுக்கிட்டேன். அம்மா அப்பா சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது. ரன்பீர் எனக்கு முக்கியம் இல்ல. அதனால நான் பண்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. அப்புறம் போயிட்டாளா? எனக்கு தெரியும் அவ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் இங்க இருந்து போயிட்டா. ஆரியன், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன? ரன்பீர் பாத்ரூம்ல விழுந்துட்டான். நீ போய் அவனை சமாளி, நான் இங்க கெஸ்ட் சமாளிக்கிறேன். அவ ரெடி ஆனதுக்கு அப்புறம் கீழே கூட்டிட்டு வா. I'll do that. ஆரியன், இங்க கேளு. என்னோட போன் பேட்டரி டெட். அதுக்கப்புறம் உங்க அப்பா யார் போனும் எடுக்க மாட்டாரு. ஐ வாண்ட் டு கால் ஹிம். உன் போனை கண்டிப்பா அவர் எடுப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி இந்தாங்க, என் போனை நீங்க வச்சுக்கோங்க, நான் போய் ரன்பீரை பாக்குறேன். அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த என்கேஜ்மெண்ட் நிக்க எனக்கு உதவி பண்ணுவேன்னு. ரன்பீர், 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 ரன்பீர் ப்ரோ, எங்க இருக்கீங்க? ரன்பீர் இங்கதானு அம்மா சொன்னாங்க. ஏய், ஹலோ ஹலோ, நான் இன்னும் இங்கதான் உள்ள இருக்கேன். ஹலோ, யார் அது வெளியில இருந்து லாக் பண்ணது? ஹலோ, நான் உள்ளதான் இருக்கேன், கதவை தரங்க. என் டெசிஷனுக்கு என் பையனை எதிரா நின்னு அவனை கூட எதிரியா பார்க்க நான் தயங்க மாட்டேன்.
ரியாக்கும் ரன்வீருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும் ஆரியன். யூ கான்ட் ஸ்டாப் இட். கதவை 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 சாத்திட்டா. என்ன வச்சு சாத்துற மாதிரி கதவை. அண்ணா இங்க பாருங்க, கதவை சாத்தல. அது வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடாதா கண்ணாமூச்சி ஆட்டம். அவன் என்கிட்ட எங்க ஒளியணும்னு கேட்டான். நான் அவன் கிட்ட பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னேன். இப்ப யாராலையும் அவனை பிடிக்க முடியாது. கேமா? ஓ, விளையாடுறானா? அப்ப சரி. கேம்னா அது அது அவன் வெளியில வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு என்ன திறந்து விடுங்கன்னு சொல்றான்? அவன் வெளியில விடுங்கன்னு சொல்லவே இல்ல. இல்ல சொல்லவே இல்லையே. கேளுங்க, கேக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல எதுவும் சொல்லல. நாங்க விளையாடிட்டு இருக்கோம். கேம் ஆடுறீங்களா? ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காயத்ரி எங்க காணோம்? காயத்ரி எங்க? உள்ள. அவ இருக்கிற இடத்துக்கு போங்க போங்க. அப்புறம் இத திறக்க கூடாது. என்ன திறந்தீங்கன்னா கேம் பாழாயிடும். கேம் ஆடுறீங்க. நீங்க போங்க காயத்ரி இருக்கிற இடத்துக்கு. கேம். என்னோட மொத்த கவனமும் கீழே ரியா ரன்வீரோட என்கேஜ்மெண்ட்ல தான் இருக்கணும். ஹலோ. உஃப், பால் பொங்கிருச்சு. ஹலோ. பால் பொங்கி கீழே விழுந்துருச்சுன்னா அது அபசுகுணம்னு சொல்லுவாங்க. என் பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற? நான் ஒன்னும் உன்னை நல விசாரிக்க போன் பண்ணவே இல்ல. நான் எதுக்காக உனக்கு போன் பண்ணனா? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என் என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்காக நீ ஷகானாவை அனுப்பிருக்கல. உனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தா நீயே இங்க கிளம்பி வந்திருக்க கூடாது. நான் உன் என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த நினைக்கல. சஹானாவை நான் எங்கேயும் அனுப்பல. பிரச்சி, உனக்கு போய் பேச வரலன்னா நீ தயவு செஞ்சு போய் மட்டும் பேசாத. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால என்னோட என்கேஜ்மெண்ட் நின்றும் நீ நினைக்கிறியா? ஷகானா வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காதன்னு சொல்ற. ஏன் அப்படி சொல்றா? ஐ நோ யூ ட்ரைங், பட் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது கண்டிப்பா உனக்கு உதவாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா நான் உன்னை விட்டு ரொம்ப 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 தூரமா விலகி போயாச்சு. நான் உன் பக்கத்துல வரவே விரும்பல. ஏன்னா நான் இப்ப பார்த்து கூட இருக்கேன். திரும்பவும் போய் பார்த்து கூட சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ற. அது போய் உண்மை என்னன்னு நான் சொல்றேன். இப்பவும் நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்க. அப்புறம் நான் உன்னை காதலிக்கவே இல்லை. கண்டிப்பா காதலிக்கல. இந்த மாதிரி வேற யாரையாவது அனுப்பி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும்னு நீ நினைச்சேன்னு வை, அந்த முயற்சியை மறந்துடு. ஏன்னா என்ன ஆனாலும் சரி, நான் இந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து பின்வாங்க போறதில்ல. நான் உங்ககிட்ட ஒரு கெட்ட விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். அது என்னன்னா, எப்படி பாலை கொதிக்க வைக்கும் போது பொங்கி வெளியே கொட்டுச்சோ, அதே மாதிரி நானும் உன்னோட வாழ்க்கையை விட்டு எப்பயோ பொங்கி வெளியே வந்துட்டு அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். For your kind information, Mr. கோலி, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பால் பொங்கி அது சிந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது அபசகனம் இல்ல, நல்ல சகுனம் தான் சொல்லுவாங்க. இப்ப நீ எதை பேட்னு சொல்றியோ அது பேட் நியூஸே கிடையாது. குட் நியூஸ் என்னன்னா, நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போற. நிரந்தரமா. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு போன் பண்ண முயற்சி பண்ணாத, சரியா? மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்குள்ள தயவு செஞ்சு வந்துடாத. அப்புறம் யாரையும் அனுப்பாத, சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப முக்கியமான நாள். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே உறவா மாற போகுது. மெஹராவும் கோலியும் சம்மந்தியாக போறாங்க. எங்களோட இந்த சந்தோஷத்துல நீங்க பங்கெடுத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அண்ட் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரியா அப்புறம் ரன்வீர். என் மேல முழுக்க முழுக்க பார்த்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உன்னை காதலிக்கல. அவனை எங்கேயும்
ஆளக்கானமே, ஒருவேளை அவன் எனக்காக ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானோ? என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நான் ஆரியனை சந்திச்சா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஸ்டோல் மறந்துட்டீங்க. ஸ்டோல் போட்டுக்கோங்க, அது போட்டாதான் அழகா இருக்கும்ல. ஸ்டோல் வாங்க வாங்க. நான் உள்ள வர மாட்டேன். நீ இங்கே இரு, நாம வேடிக்கை பார்க்கலாம். அப்ப சரி, நான் போய் கொண்டு வரேன். நீங்க இங்கே இருக்கணும், ஓகேவா? இங்கே தான் இருக்கணும், இங்கே போயிடக்கூடாது. என்னது? கத்துனீனா நான் உன்னை சுற்றுவேன், பாத்துக்க. ஓ, ஆன்சர் சொல்ல மறந்துட்டீங்க சார். என்ன? நான் இன்னும் எதுவுமே குடிக்கவே இல்ல. இன்னும் நான் எதுவும் குடிக்கல. நீ பைத்தியமா என்ன? பைத்தியமா? நீ ஆன்சர் சொல்ல மாட்டியா? ஆன்சர் போன்னு சொல்றல. போ. போறேன். எங்க வருது? எங்க போணும்? உள்ள போலாம், சீக்கிரம் வா. விளையாடலாமா? வான்னு சொல்றேன்ல. இல்ல நான் வர மாட்டேன். இல்ல. அட, போ. உள்ள போங்கறல. டார்க் ரூம் எதுக்கு? நான் போக மாட்டேன். இல்ல வேண்டாம். எனக்கு இந்த ஆட்ட பிடிக்கல. நான் ஃபுல் போதையில இருக்கியா? வாய மூடு. கதவை சாத்திட்டா. என்கிட்ட பண்ண மாதிரியே பண்றா. போதும், ரொம்ப அதிகமா பேசிட்டா இதோட ஆட்டம் முடிய போகுது. கேம் ஆடலாம். பாபா, எப்படி ஆடுறதுன்னு சொல்லி தரவா? நீ கண்ணாமூச்சி ஆட்டம் தான் ஆடுற. நீ இங்கே ஒளிஞ்சிரு, யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் வெளியில இருக்கேன். நான் கதவை சாத்திடுறேன். ஏய், கதவு திற. மாட்டேன், திறக்க மாட்டேன். நான் தான் இந்த கேம்ல ஜெயிக்க போறேன். ஏய், உன்னதான் கதவு திற. ஏய், கத்தாத. இல்லனா அப்புறம் நீ மாட்டிப்ப. நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இவனால நான் இப்ப மாட்டிக்கிட்டேனே. யாராவது இந்த இடத்துல பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. நான் தான் மோக்லி. வெரி குட். மேல போலாம், வாங்க வாங்க. இது வழி வரட்டுமா? இல்ல மேல போலாம், வாங்க. அண்ணா, மேல மாடிக்கு, ரூமுக்கு போலாம், வாங்க. விடு, கையை விடு. ரொம்ப ஜாலியா இருக்கு. மேல வாங்க, இன்னும் ஜாலியா இருக்கும். இன்னொரு கேம் இருக்கு, போலாமா? எதுக்கு மேல? அண்ணா, மேல வாங்க என் கூட. நான் வர மாட்டேன். அண்ணா, நான் மேல வர. மேல வாங்க போலாம். அட கடவுளே, காயத்ரி, உன் மூளை குழம்பி போயிடுச்சா என்ன? அபியை விட்டு எங்க போன? இங்க பாரு, வீட்டோட நிலைமையவே தலைகீழா மாறிட்டான். இதெல்லாம் நடந்துச்சுங்க. அவன் மோக்லியா மாறிட்டான். அங்க இருந்து இங்க இருந்து அங்க, காத்திலே பறந்தான் அவன். இங்க பாரு, எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் கீழே தள்ளி வச்சிருக்கான் பாரு. இப்ப அவரை ஆலியாவா கூட்டிட்டு போயிருக்கா? உங்ககிட்ட நான் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இல்ல. எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? இல்ல. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? How dare you guys?
ரன்பீர், எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? நீங்க சீஃப் மேல கை வைக்க நினைச்சீங்கன்னா அந்த நேரம் நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். நீங்களும் உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க சீஃப் மேல கை வாங்கி இருப்பீங்க? யாராவது ஒரு அண்ணனை இப்படி அடிப்பாங்களா சொல்லுங்க? This is not none of your business. It is of my goddamn business. என கோலிஸ் எப்பவும் உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. I will interfere. அதான் நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். Exactly. நீங்க பிசினஸ்க்கு தான் பார்ட்னர்ஸ். அப்புறம் இது என்னோட வீடு. கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆக போறவர் நான் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஆகாம நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சீஃபுக்காக நான் எப்பவும் வந்து நிக்க தயங்க மாட்டேன். அதே மாதிரி உங்களை எதிர்க்க என்னைக்குமே தயங்க மாட்டேன். நான் ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்கேன். நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை நீங்க யார் மேல வேணும்னாலும் காட்டுங்க. ஆனா சீஃப் மேல நீங்க கோபத்தை காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உனக்கு அவர் என்ன பண்ணலன்னு சொல்லு பாப்போம். வாழ்க்கை ஃபுல்லா நீ கேட்டது எல்லாம் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்திருக்கியோ, நீ பிடிவாதம் பிடிச்சு எதை கேட்டியோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு. யார் வாங்கி கொடுத்தது? உன்னோட அப்பா, சீஃப் தான். ஆனா இன்னைக்கு மனநிலை சரியில்லாம இருக்காரு. இத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுப்ப? நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கேன். எதுவும் அவருக்கு புரியவே புரியாது. ஆனா என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது அவருக்கு தெரியும். நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்தனா அவர் சேஃபா ஃபீல் பண்ணுவாரு, உணர்வாரு. நான் வெளியாள்றியா? ஆனா நீ அவரோட சொந்த பொண்ணு. 2 நாள் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அன்பா பேசி இருந்தா அவர் இந்நேரம் குணமாயிருப்பாரு. கடவுளுக்காக எதுவும் பண்ணாத. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்காக பண்ணு, சரியா? அது என்னன்னா, ஒரு நல்ல பொண்ணா இரு. அது போதும். காயத்ரி, how dare you? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நீ யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. அண்ணனை நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு அவர் அனுப்ப சொன்னாரு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணனுக்கு எதிராக நான் தான் தப்பா நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கை உங்க கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க அண்ணன் மேல கை உங்கிறது ரன்பீர். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி ரன்பீர். டாடிக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அது எதையுமே நான் செய்யல. ஐம் ரியலி சாரி ஃபார் தட் ரன்பீர். சி நீ எனக்கு சாரி சொல்லாதனா? சீஃப் கிட்ட சாரி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவருக்கு புரியவும் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணு, அவர்கிட்ட அன்பாயிரு, அவர்கிட்ட கன்சர்ன் ஆயிரு. ஏன்னா அவர் உன்னோட அப்பா தானே. அட, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகலையா? எதுவும் டச் அப் எல்லாம் பண்ணிக்கலையா? கீழே எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு. நான் வந்துடுறேன். 1 செகண்ட். இவனுக்கு என்ன ஆச்சு? நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீங்க கீழே போங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். I just say okay. அண்ணா வாங்க போலாம். அண்ணா மேல வாங்க, மேல போலாம். என்ன விட எனக்கு இது ஜாலியா இருக்குல்ல. நீ உங்க அப்பாவுக்காக கொஞ்சமாவது சென்சிட்டிவா இருக்கணும். ஆனா ஏதாவது முட்டாள்தனம் பண்றதுக்கு முன்னாடி, அதுவும் இல்லாம அம்மா எங்க சர்வெண்ட்டா வேலை பாக்குற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா நான் இதெல்லாம் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் தான் செய்யறேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம ரன்பீர் மேல அவளுக்கு சாஃப்ட் கார்னர் வேற இருக்கு. அதுக்கப்புறம் அவளால எதையும் மறைக்க முடியாம ரன்பீர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவா. தர வேண்டாம், என்ன கட்டி பிடிக்காது, வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு கட்டி பிடிக்காது. இந்த ரிங்க நான் தரேன். அழாதன்னு நான் இவன் கிட்ட இருந்து வாங்கின. இவன் எனக்கு கொடுத்தான். எனக்கு இது வேண்டாம். இது உன்னோடது. இந்த யோசிக்கிற, வாங்கிக்க, நீ போட்டுக்கோ. நான் பைத்தியக்காரன். நான் முட்டாள். ரிங்கில ஃப்ளவர் இருக்கு. ஃப்ளவர்ஸ் கேர்ள்ஸ் தானே வச்சுப்பாங்க. நான் பாய். அப்ப இது என்னோட ரிங் இல்ல. நீ போட்டு விடு. நீ இவளுக்கு போட்டு விடு. இது உங்க ரிங் தான். உங்க ப்ளீஸ், நீ அவளுக்கு போட்டு விடு. அவ அழறா. புடி பாத்து. நீ கரெக்டா போட்டு விடு. நீ கைய நீட்டு.
உன்னோட ரிங் நீ போட்டுக்க. நீ கைய நீட்டு, நான் கைய பிடிக்கிறேன். நீ போட்டு விடு. போடு. என்னம்மா குடிக்கிறான் பாரு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏற்கனவே குடிச்சிருக்கான், இன்னமும் குடிக்கிறான். நிறுத்தாம குடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஏ சின்ன முன்னு, இங்க வாங்க. இங்க வாங்க 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 வாங்க. ஜூஸ் குடிப்பீங்களா? இது யாரோட ஜூஸ்? இது யாரோட ஜூஸ்? கம்பெனியோடது. கம்பெனியோட. அட காயு, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணு. இவன் சீனு, இவன் மீனு, அப்புறம் இவன் டீனு. நானா பேர் வச்ச எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன நீ சின்ன மினிட்டின்னு எங்க போறீங்க? நீங்க நில்லுங்க. எங்க போறீங்க? உங்களுக்கு இது வேணும்ல, இந்தங்க. இத 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 குடிங்க. ஏன் போயிட்டாங்க? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சொல்லு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இத குடிக்கணும்ன்றாங்க, குடிங்க. போதும் போதும் போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இல்ல இல்ல வேண்டாம். ஆய், இவங்கெல்லாம் என் கண்ணாமூச்சி. நீ 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 என் ஜூஸ குடிச்சியா? இல்ல இல்ல, அது அது வந்து நீங்க தான் சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு இதுக்கு மேல வேணும்னு சொன்ன. இருந்தாலும் அது ஏன் ஜூஸ் தானே, அப்புறமா குடிப்பேன்ல. சாரி 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 எல்லாம் வேண்டாம், பரவாயில்ல. நீ குடி, நீ குடி. நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. நீ தானே எனக்கு கத்து கொடுத்த. நீ நீ இத மறந்துட்டியா? இத இத நீ தானே இத கத்து கொடுத்த, அதனால பரவாயில்ல. இந்த நீயும் குடி. ஓகே, சொல்லு, உன் காலேஜ் லைஃப் எப்படி போகுது? நீ இல்லாம. What was that? பேப்பர் பிளேன். ரியா, பார்ட்டில கிட்ஸும் வந்திருக்காங்களா? I don't know. Excuse me girls, I'll be right back, okay? Okay. அது வந்தது நேரா அங்க போச்சு. தெரியாம உன் மேல வந்து விழுந்துருச்சு. நான் வேணுட்டு இப்படி பண்ணல. Okay, no problem. இந்தாங்க. உங்களுக்கு பிளேன் பண்ணி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப ஜாலியா இருக்கா? தனியா விளையாடுறீங்களா? நான் புதுசா ஒருத்தர ஃப்ரெண்டா ஆக்கியிருக்கேன். அப்படியா? யாரு? ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். வாவ். யார் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தர் அது யாரு? அது வந்து ஒன்னு வந்து காயு. காயத்ரி. காயத்ரி. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் யாரு? ரெண்டாவது பேரு அது அதான் என் கையில போட்டு விட்டானே அவன். ரிங் போட்டு விட்டால அவ மெரூன் Dress போட்டிருக்கா. ரன்பீர். ஆமா ஆமா, அவன் தான் எனக்கு ரிங்கு போட்டு விட்டான். அவன் இன்னொரு பொண்ணுக்கு கூட ரிங்கு போட்டு விட்டான். அவன் என்னோட ஃப்ரெண்டு. இன்னொரு பொண்ணு?